வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல். தொழில் முதலீடு மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 462 கோடி செலவு. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல். ஒன்றிய அரசை கண்டித்து தொழிற் சங்கங்களின் கூட்டமைப்பினர் வேலை நிறுத்த போராட்டம். ராகுல் காந்தி ஆதரவு. மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. IPS அதிகாரிக்கு எதிராக தொடர்ந்த மான நஷ்ட ஈடு வழக்கு. கிரிக்கெட் வீரர் தோனிக்கு ரூபாய் 10 லட்சம் செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் முதன்முறையாக தொழில் முதலீடுகள் செயலாக்க மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் முதலீட்டு செயலாக்க மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 52 தொழில் நிறுவன திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் 71 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் தலைமையில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இந்த புதிய ஒப்பந்தங்களால் 1.48 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலீடுகள் குறித்து செயலாக்க மாநாட்டில் புள்ளி விவரம் மூலம் விளக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு தங்களின் செயலின் மூலம் பதில் சொல்லி வருவதாக கூறினார். முன்னதாக பேசிய தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, எவ்வளவு முதலீடுகள் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதுதான் முக்கியம் என கூறினார். தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் தமிழ்நாட்டில் உற்பத்தி துறையும் சேவை துறையும் சமமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தங்களின் நோக்கம் எனவும் அவர் கூறினார். திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல். திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயலின் மூலம் பதில் சொல்லும் மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு சொன்ன ஒவ்வொரு டேட்டாவையும் எங்களை விமர்சனம் செஞ்சவங்களுக்கான பதில் அதுதான். இங்கே அவர் சொன்ன ஒவ்வொரு நம்பரும் எங்கள் டீமோட 5 வருஷ கடுமையான உழைப்புக்கான நம்பர். தொழில்துறையில் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்டை அடித்து சொல்கிறேன், அடுத்து நாங்கள் வந்து தான் பீட் பண்ண போகிறோம். இது உறுதி. இன்னைக்கு இந்த மாநாட்டில் மட்டும் 52 கம்பெனிகளுடைய திறப்பு விழா, 71 கம்பெனிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, 2 புதிய கம்பெனிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என சாதனை சொல்ற மாநாடா இது நடக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 462 கோடி செலவாகியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் கடந்த 2021 முதல் 2025 ஆண்டு வரை சுமார் 462 கோடி செலவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடியின் அமெரிக்க சுற்றுப்பயணத்திற்கு மட்டும் 74 கோடி செலவிடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணத்துக்காக சராசரியாக ஆண்டுக்கு 115 கோடி செலவிடப்படுகிறது என்றும், கடந்த 4 ஆண்டுகளில் பிரதமர் வெளிநாட்டு பயணத்திற்கு மட்டும் 420 கோடி செலவு என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. 2021 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 43 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு தலா 4 முறை சென்றுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு 3 முறையும், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா மற்றும் பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு 2 முறையும் பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு சென்ற செலவு விவரங்களின் அடிப்படையில் 2025 பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றதற்கு அதிக செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது.
ஒன்றிய அரசை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், வரைவு விதை மசோதா, மின்சார சட்ட திருத்த மசோதா, அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதிக்கும் மசோதாவை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களும் விவசாயிகள் விரோத கொள்கைகளை கைவிடக் கோரி விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் விவசாயிகளின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் 4 தொழிலாளர் சட்டங்களும் தங்கள் உரிமைகளை பலவீனப்படுத்தும் என்று, தொழிலாளர்களும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று விவசாயிகள் அஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவது அல்லது நீக்குவது கிராமங்களின் கடைசி ஆதரவையும் பறித்துவிடும் என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி அவர்களின் குரல் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் போராட்டத்துடன் உறுதியாக நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. மகா சிவராத்திரி வார விடுமுறையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று 125 பேருந்துகள், நாளை 500 சிறப்பு பேருந்துகள், நாளை மறுநாள் 505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்றும் நாளையும் கோயம்பேட்டில் இருந்து தலா 55 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து தலா 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த வார வெள்ளிக்கிழமை அன்று 6901 பயணிகளும், சனிக்கிழமை 5364 பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று 10128 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திட்டமிட்டவாறு போக்குவரத்து கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. IPS அதிகாரிக்கு எதிராக தொடர்ந்த மான நஷ்டஈடு வழக்கில் ரூபாய் 10 லட்சம் செலுத்த இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவில் IPL சூதாட்ட வழக்கு தொடர்பான தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக IPS அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆகியோருக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் தோனியின் வாக்குமூலத்தை வழக்குரைஞர் ஆணையர் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு பதிவு செய்தது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற நிலையில் விவாத நிகழ்ச்சியின் பதிவை எழுத்து வடிவுக்கு மாற்றுவதற்கு கட்டணமாக ரூபாய் 10 லட்சம் செலுத்த தோனி தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதனை அடுத்து வழக்கின் அடுத்த விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலத்தில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு நுழைவுச் சீட்டு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. முதலில் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் மனுவில் வரைபடம் இணைக்கப்படவில்லை உள்ளிட்ட கேள்விகளை காவல்துறை எழுப்பியிருந்தது. இதனை அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பதிலாக குறிப்பிட்ட தேதியில் தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு தவேக தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. இதனை அடுத்து தவேக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. முக்கிய நிபந்தனையாக அதிகபட்சமாக 5000 பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தவேக தலைமை நிலைய செயலகம் தொண்டர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தலை இன்று வெளியிட்டுள்ளது. அதில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அனுமதி சீட்டு பெறாத தொண்டர்களும் பொதுமக்களும் நேரில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வரும் தேர்தலில் படுதோல்வி அடைந்து எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார் என்று திமுகவில் இணைந்த விஜயின் முன்னாள் மேனேஜர் PT செல்வகுமார் கூறியுள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவிலில் விஜயின் முன்னாள் மேலாளரும் தற்போதைய திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளருமான PT செல்வகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது வரும் தேர்தலில் படுதோல்வி அடைந்து எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார் என்றும், அந்த சூழலில் அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம் என்று வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல உள்ளதாகவும் அவர் பரபரப்பான குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்காலம் உண்மையில சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்சோம் இதுல படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். தமிழர்களுக்கு நல்லது செய்வனா எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி, ஏன்னா பெரிய ஆபத்து சார், இளைஞர்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரு சார், கொண்டு போக மாட்டாங்க. அப்ப அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய, நான் அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார். நீ குறிப்பாக நான் இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்கல்ல, தயவு செய்து உங்க சகோதரர்களாய் நினைச்சு கேட்டுறேன், நீங்க உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார். ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது பாரு, ஒளிச்சு நின்று பாப்பாரு, அவனை இல்லைன்னு சொல்லிருங்கன்னு பாரு. ஏன்னா அவர் தோல்வி பிடிக்காது. ஏன்னா எவனையும் கிட்ட சேர்க்கும், அவர் படம் தான், அவர் தான் ஹீரோ. ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரையா சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணிப்பேட்டையில் அகில இந்திய அனைத்து தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே மத்திய அரசுக்கு சொந்தமான பாரத் மிகுமின் நிறுவனத்தின் நுழைவாயில் அதன் தொழிலாளர்கள் சார்பில் 12 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அதில் தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சீர்குலைக்கும் திட்டத்தினை கைவிட வேண்டும், புதிய மின்சார சட்டத்தினை திரும்ப பெறவும் மற்றும் நிரந்தர பணியாளர்களை ஒப்பந்த முறையில் புகுத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களின் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மக்கள் விரோத தொழிலாளர் விரோத பிப்ரவரி 12 அகில இந்திய வேலை நிறுத்தம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். விற்காதே 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 பொதுத்துறை நிறுவனங்களை பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு. தமிழக நலன்கள் புறக்கணிக்கப்படும் போது அதனை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பது வேதனை அளிப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் MLA தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் கம்பம் செல்வேந்திரன் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் தமிழக நலன்கள் புறக்கணிக்கப்படும் போது அதனை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பது வேதனை அளிக்கிறது என்றும், கர்நாடகாவில் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றால் அங்கு அனைத்து கட்சிகளும் இணைந்து குரல் கொடுப்பது போல் தமிழகத்தில் நிலவுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒரு சிறுவன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்குடி துணை கண்காணிப்பாளரின் தனிப்படை போலீசார் அதிரடி ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் மற்றும் கரம்பக்குடி முகமது மன்சூர் ஆகிய 2 போலீசார் கைது செய்து அவர்களிடம் விற்பனைக்காக இருந்த 30 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட 2 மீது ஏற்கனவே கஞ்சா வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளைஞர் முகமது மன்சூரை புதுக்கோட்டை மாவட்ட சிறையிலும் 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் தூய லூர்து அன்னை தேவாலயத்தின் பூப்பல்லக்கு தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் உள்ள தூய லூர்து அன்னை தேவாலயத்தின் 131வது ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் நிறைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை பாடியபடி திரு தேரானது தேவாலயத்திற்கு பயணமானது. தொடர்ந்து வேலூர் மறை மாவட்ட ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து
மலர்களாலும் வண்ண வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் தூய லூர்து அன்னையின் தேர்பவனி நெடுஞ்சாலை வழியாக நடைபெற்றது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மட்டும் இன்றி அனைத்து தரப்பு பொதுமக்களும் கலந்து கொண்டு தூய லூர்து அன்னைக்கு மாலை, மெழுகுவர்த்தி, புடவைகள், முடி காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என தமுமின் அன்சாரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொங்கு மண்டல தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொங்கு மண்டல தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தமுமின் அன்சாரி, தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை ஆயத்தப்படுத்தும் நோக்கில் மண்டல வாரியாக இக்கூட்டங்களை நடத்தி வருவதாகவும், அதன் தொடர்ச்சியாக ஈரோட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி, கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்த முதன்மை செயல்பாட்டாளர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருப்பூரில் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கும் காதல் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் இளம் பெண் புகார் அளித்தார். திருப்பூர் இடுவம்பாளையத்தை சேர்ந்த பிரியா என்பவர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வரும் நிலையில் ஏற்கனவே சுரேஷ் என்பவருடன் திருமணமாகி 12 வயதில் ஆண் குழந்தையும் 10 வயதில் பெண் குழந்தையுடன் வசித்து வந்தனர். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த பிரியாவிற்கு நிஷாருதீன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் திருமணமாகி கடந்த 6 மாதங்களாக வாழ்ந்த நிலையில் நிஷாருதீன் தன்னை கைவிட்டு விட்டு வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து வருவதாக பிரியா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் அருகே எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆத்தூர்குப்பம் ஊராட்சி பூசாரி ஊர் கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறைந்த வினாடியில் சென்றடைந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த எருதுவிடும் திருவிழாவை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு களித்தனர். இதில் 60க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு ஊதியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி இஎஸ்ஐ முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வு ஊதியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அதில் 70 வயது நிறைவடைந்த அனைத்து ஓய்வு ஊதியர்களுக்கும் 10% கூடுதல் ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி அனைத்து ஓய்வு ஊதியர்களுக்கும் முழுமையான சிகிச்சை தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டுமே தங்கம் விலை 2 முறை அதிரடியாக உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. அந்த வகையில் நேற்று காலை ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மாலை நிலவரப்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு 190 ரூபாய் உயர்ந்து 14,790 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,520 ரூபாய் உயர்ந்து 1,18,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 190 ரூபாய் குறைந்து 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 3வது நாளாக மாற்றம் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 300 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் 15 ஆண்டு கால ஆட்சி கவிழ்ந்த பின் முதல் முறையாக இன்று பொது தேர்தல் தொடங்கியது. வங்கதேசத்தில் கடந்த 2024 ஜூலையில் அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடந்தது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பெரும் வன்முறை வெடித்தது. இதைத் தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்து அவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு நிர்வாக பொறுப்பேற்றது. இந்நிலையில் மாணவர்கள் எழுச்சிக்கு பிறகு முதல் முறையாக இன்று வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே PNB கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக அதிக வாய்ப்பு உள்ளது. வங்கதேசத்தின் 17 கோடி மக்கள் தொகையில் 12.7 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலை வெளிப்படையாக நியாயமாக நடத்துவதாக தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உறுதி அளித்துள்ளார். நாடு முழுவதும் மொத்தம் 43,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 50% சுமார் 24,000 மையங்கள் ஆபத்தானவை என அடையாளம் காணப்பட்டு அதிக பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல். தொழில் முதலீடு மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 462 கோடி செலவு. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல். ஒன்றிய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் வேலை நிறுத்த போராட்டம். ராகுல் காந்தி ஆதரவு. மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. IPS அதிகாரிக்கு எதிராக தொடர்ந்த மான நஷ்ட ஈடு வழக்கு. கிரிக்கெட் வீரர் தோனிக்கு ரூபாய் 10 லட்சம் செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.